இப்ப சொல்லு தமிழ், நீ யார உயிரை நினைச்சிட்டு இருக்கியோ அவளே உனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கா. அவளை உன்னால மறக்க முடியாதா? இன்னும் அவளை லவ் பண்ற? துளசிய பத்தி தப்பான SMS அனுப்பிச்சான்னு அந்த பையனை நீ அடிச்சிருக்க, காலேஜை விட்டு டிஸ்மிஸ் பண்ண வச்சிருக்க. ஆனா இப்ப அவன் கூடவே ஜோடியா சுத்திக்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அவ உன்கிட்ட உண்மையா இல்ல, பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. உன்னை ஏமாத்துறா தமிழ். அவ மேல போய் தெய்வீக காதல்னு சொல்லி உன்னையே நீ ஏமாத்திட்டு இருக்க. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அவளை நீ நம்பாத தமிழ். அவளுக்காக நீ உன் வாழ்க்கையை அழிச்சுக்காத. அவ ஒரு ஃப்ராடு, நடத்த கெட்டவ. சொல்லு தமிழ். மொக்கையா ஒரு வீடியோ பிளான் பண்ணி எடுத்த போட்டோஸ் இதெல்லாம் காட்டினா நான் நம்பிடுவேன் நினைச்சியா? நீ இல்லடா, நான் துளசி மேல வச்சிருக்க நம்பிக்கைய எவனாலையும் மாத்த முடியாது. இந்த ஐடியால யார் அவனுக்கு கொடுத்தது? அந்த முட்டாள் கிட்ட போய் சொல்லு. அந்த கடவுளே வந்து நேரில் சாட்சி சொன்னாலும் என் குட்டிமான சந்தேகப்பட மாட்டேன். இத புரியுற மாதிரி சொல்லு. அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவன் நெருப்புடா. என்ன தவிர வேற ஒருத்தனாலையும் அவளை பக்கத்துல கூட நெருங்க முடியாது. என் மேல உயிரியை வச்சிருக்காடா. எக்காரத்தை கொண்டும் இப்படி ஒரு துரோகத்தை அவ பண்ணவே மாட்டா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ண புதுசுல என் பொண்டாட்டி இன்னொருத்தரோட பெட்ல இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து வந்து காட்டினாங்க. அது எவ்வளவு பெரிய துரோகம். அது ஏன் நான் நம்பல, கிழிச்சு எரிஞ்சிருக்கேன். அப்படிப்பட்டனா இதை போய் நம்புவேனா? டேய் முட்டாள், இந்த வீடியோ பொய்யுங்கிறியா? இதெல்லாம் நிஜம்டா. அந்த பையன் திரும்பவும் காலேஜ்ல சேர்ந்திருக்கான். அவன் துளசியோட சுத்திக்கிட்டு இருக்கான். இது உண்மை. ஏய், அந்த பையன் வேணா திரும்பவும் காலேஜ் சேர்ந்திருக்கலாம். ஆனா துளசியோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கான்னு சொல்லாத. துளசியோட ஃப்ரெண்டா இருக்கான்னு சொல்லு. அவனோட அவ சகஜமா பழகுறான்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அவனை மன்னிச்சு விட்டுருப்பா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இதை வச்சு எங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்லாம் கணக்கு போடாத. உன்னை அமிச்சா அந்த முட்டாள் கிட்ட போய் சொல்லு, தமிழ் துளசியை மறக்க மாட்டா, துளசியை தமிழ் கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு. சாதாரணமா சொல்லாத, செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லு. என்ன சத்யா அதெல்லாம்? அவனை நம்ம வழிக்கு கொண்டு வரவே முடியாதா? மிரட்டி பார்த்தாச்சு, அடிச்சு பார்த்தாச்சு. அவன் பொண்டாட்டி எவன் கூடவோ சுத்துறான்னு வீடியோவும் காமிச்சாச்சு. அப்போ அவளை மறக்க மாட்டேங்கிறானா? அவனை என்னதான் பண்றது? துளசி இன்னொருத்தனோட நெருக்கமா இருக்கிறத பார்த்தா டென்ஷன் ஆவா, அவளை வெறுத்துருவான், மறந்துடுவான்னு சொன்னீங்கல்ல? சொன்ன மேடம், ஆனா பிராக்டிகலா அது ஒர்க் அவுட் ஆகல. நீங்க சரியா ட்ரை பண்ணல சத்யா. உன் பொண்டாட்டி உனக்கு துரோகம் பண்ணிட்டா, உன்னை மறந்துட்டு வேற ஒருத்தனோட சுத்திக்கிட்டு இருக்கா. உன்னை ஏமாத்துறான்னு ஸ்க்ரூ பண்ணிருக்கணும். அவளை நினைச்சு நீயே உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிறேன்னு நேக்கா பேசி அவன் மனசை மாத்தி இருக்கணும். அவன் கிட்ட பேசணும் மேடம். அவன் துளசியை பத்தி தப்பா பேசினா முகத்திலேயே துப்புறான். அவன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை எவனாலையும் அழிக்க முடியாதுன்னு சவால் விடுறான். சூப்பர், மார்வெலஸ். டயலாக் நல்லா இருக்கே. அத கேட்டு சபாஷ்னு கை தட்டினீங்களா? பாராட்டினீங்களா? பிரிக்க முடியாத காதல் ஜோடின்னு ஆனர் பண்ணீங்களா? நீங்க ஏன் சத்யா இப்படி இருக்கீங்க? முன்னெல்லாம் உங்களை நம்பி ஒரு விஷயத்தை கொடுத்தா கரெக்டா பண்ணிடுவீங்க. ஆனா இப்ப உங்ககிட்ட இருந்து நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் மட்டும் தான் வருது. உங்களால முடியலன்னா முடியலன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுங்க. மேடம், நானும் ஃபுல் எஃபிஷியன்ட்டோட அவனை மாத்த ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அவன் துளசியை மறக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கான். எனக்கு அவனை என்ன பண்றதுன்னே தெரியல மேடம். தெரியல, முடியல, இதெல்லாம் என்ன வார்த்தை? பணத்தை விட்டு எறிஞ்சு நாம எத்தனை பேரை மாத்திருக்கோம். எதிரின்னு தெரிஞ்ச ஆளையே கொன்னு இருக்கோம். இவன் ஒரு சாதாரண ஆளு. பணம், அதிகாரம், பதவி எல்லாம் இருந்தும், இவ்ளோ ஆட்களோட சப்போர்ட் இருந்தும் அவனை நம்மளால மாத்த முடியலன்னா நம்ம வெக்கப்படணும். மேடம், ஒருத்தன் உயிருக்கே பயப்படலங்கிறப்போ நம்மால அவனை அவ்வளவு ஈஸியா மாத்த முடியாது. போதும். முடியாதுங்கிறது முட்டாளோட வார்த்தை. அத நீங்க யூஸ் பண்றீங்கன்னா சுத்த வேஸ்ட்னு அர்த்தம். நீங்க முன்ன மாதிரி இல்ல. முடிச்சிட்டு வான்னு சொல்றதுக்குள்ள முடிச்சிட்டேன்னு சொல்ற அந்த வேகம்
இப்ப காணாம போச்சு. உங்க திறமை மழுங்கிடுச்சு. அப்படி இருக்கும்போது உங்களை நம்பி பொறுப்பை ஒப்படைச்சேன் பாருங்க. என்ன சொல்லணும்? மேடம் போதும். இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. இல்ல, என் செல்லத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அது வரைக்கும் உன்னை விட மாட்டேன்டா, விட மாட்டேன். இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். சத்யா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அதுபடி பண்ணா துளசி அவன் நிச்சயமா மறந்துடுவான். சீப்போன்னு வெறுத்துருவான். என்னன்னு சொல்லுங்க மேடம். துளசி இன்னொருத்தனோட இருக்கிறத போட்டோல வீடியோல எல்லாம் காட்டினா அவன் நம்ப மாட்டான். வீக்கான எவிடன்ஸ் காட்டி நாம அவனை ஏமாத்த முடியாது. நாம பண்றது அவன் நம்புற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமான்னு பாருங்க. சும்மா நடிப்புக்காக இல்லாம உண்மையாவே ஒருத்தனை துளசியோட புருஷனா ஒரு நாள் இருக்க சொல்லுவோம். மேடம், வேற வழி இல்ல. இதுதான் நெருப்புன்னு படத்துல காட்டினா அது சுடாது. அந்த நெருப்ப நேர்ல காட்டணும். அது அவனை கண்டிப்பா சுடும். என் ஐடியா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை நாம ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல? பார்க்கலாம் மேடம். குட். நல்ல காமெடியா இருக்கு. அப்பா, என்னங்கப்பா? அப்பா, அம்மா ஃபோன் பண்ணாங்களா? ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணா, சொல்ல மறந்துட்டேன். என்னப்பா சொன்னாங்க? பரிகாரம்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கான். அத நம்ம துளசிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னான். அப்புறம் என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்டா, சாப்பிட்டேன்னு சொன்னேன். அப்புறம் நீ நல்லா சமைக்கிறியான்னு கேட்டா, நான் உன்னை விட பவித்ரா நல்லா சமைக்கிறான்னு சொன்னேன். அவ்வளவுதான். கோவிச்சுக்கிட்டு போனை கட் பண்ணிட்டா. அப்பா, ஏன் இப்படி பண்ணீங்க? அம்மா கிட்ட நீங்க வம்பு இழுக்காம இருக்க மாட்டீங்களா? என்னமோ தெரியலம்மா. அம்மா முழுசா மாறிட்டான்னு தெரிஞ்ச உடனே ஒரு இனம் புரியாத பாசம் அதிகமா ஆயிடுச்சு. நீங்கெல்லாம் என்னமோ சொல்லுவீங்களே, அது என்னது? கலாய்க்கிறது. கலாய்க்கிறது. நானும் அவளை கலாய்க்கணும்னு நினைச்சேன், கலாய்ச்சேன். அதுக்கு அவ உடனே கோவிச்சுக்கிட்டா. அம்மாவுக்கு கோவம்லாம் வராதுப்பா. கோவப்படுற மாதிரி நடிக்கிறாங்க. அம்மா உங்களை கலாய்க்கிறாங்கப்பா. இருக்கலாம் இருக்கலாம். பவித்ரா, அண்ணன் வந்திருக்கான் பார். டிஃபன் எடுத்து வை. சரிப்பா. அண்ணே, சாப்பிடுறியா? உனக்காக டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன். வேணாம் பவித்ரா, நான் ஹோட்டல்ல சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடுங்க. டேய், பவித்ரா உனக்கும் சேர்த்து தான் சமைச்சு வச்சிருக்கா. நீ ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துட்டேன்னா என்ன அர்த்தம்? இது என்ன புது பழக்கம்? இல்லப்பா, ஏதோ தோணுச்சுப்பா, சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடுங்க. அண்ணா நெல்லு. என்னாச்சுண்ணா உனக்கு? ஏன் டல்லா இருக்க? இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். என்னம்மா? என்ன? ஒண்ணு இல்லப்பா. குடிச்சிட்டு வந்திருக்கியா? என்னடா குடிச்சிட்டு வந்திருக்கியா? இல்லப்பா. அப்பா, டேய், என்ன காரியம் பண்ணிருக்கடா? அம்மா வீட்டுல கோயில் போயிருக்கா, இந்த இடத்துல குடிச்சிட்டு வந்திருக்கியா? அடிக்காம இல்ல, கொஞ்சமா கொஞ்சமா வேணா. உனக்கு ஏண்டா புத்தி? கொஞ்ச நாளா எந்த கெட்ட பழக்கமும் இல்லையே, நான் ரொம்ப நிம்மதியா இருந்தேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க? சொல்லுடா.
முடியலப்பா. எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு. கல்யாணம் இல்லாம வாழ்றத பத்தி என்னால யோசிக்க கூட முடியலப்பா. அத நினைச்சாலே கஷ்டமா இருக்குப்பா. மோகன், என்னடா சொல்ற? நான் முன்ன மாதிரி இல்ல. தெரிஞ்சிட்டேன்னு சொன்னா ஏன்பா நம்ப மாட்டேங்கிறா? நான் கேவலமா இருந்தப்போ என் கூட இருந்தா. ஆனா இப்ப அவளோட வாழணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. அவளை நல்லபடியா பாத்துக்கணும், ராணி மாதிரி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. ஆனா அவ என்னை ஏத்துக்கவே மாட்டேங்கிறா. என்னை கண்டவன்னு சொல்றாப்பா. யாரோ மாதிரி பேசுறா. அந்த வேதனை என்னால தாங்கிக்க முடியலப்பா. அதை மறக்கதான குடிச்சேன். உன்னோட வாழ முடியாதுன்னு பொண்டாட்டி சொல்றதை விட அவமானமான விஷயம் வேற எதுவும் இல்லப்பா. அவ என்ன பார்த்து சொன்னாப்பா? அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன்னு சொன்னேன். அவ நம்ப மாட்டேங்கிறாப்பா. அவளை எப்படி சமாதானம் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியலப்பா. இருந்த வேலையும் போச்சு, கல்யாணியும் பக்கத்துல இல்லைங்கிறப்போ நான் எந்த நம்பிக்கையிலப்பா வாழறது? நைட்ல படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குதுப்பா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. டேய் மோகன், அழாதடா, அழாத. அப்பா, உங்களுக்கு கெஞ்சி கேக்குறப்பா, அவளை எப்படியாவது என் கூட சேர்த்து வைங்கப்பா. அவகிட்ட பேசுங்கப்பா, ப்ளீஸ். எங்களை சேர்த்து வைங்கப்பா. நீ மாறிட்டடா, அத நான் நம்புறேன். நான் உன் அப்பா. ஆனா கல்யாணி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும்டா. அப்பா, நீங்க சொன்ன அவ கேப்பாப்பா. ப்ளீஸ் எனக்காக பேசுங்கப்பா. பேசுறேன்டா, உனக்காக நான் பேசுறேன்டா. ஆனா நீ மன்னிப்பு கேட்ட உடனே அவன் மனசு மாறணும்னா எப்படிடா? நீ உன் அம்மாவோட சேர்ந்து அவளை நிறைய கொடுமைப்படுத்திருக்க. அதனால அவ பாதிக்கப்பட்டிருக்கா. சாகர அளவுக்கு கூட அவ போயிருக்கா. இதெல்லாம் உடனே அவ மறக்கணும்னு நினைச்சா எப்படி முடியும் சொல்லு? அழாத. உனக்கு நம்பிக்கை மட்டும்தான் போச்சு. ஆனா உன்னால அவளுக்கு ஒரு கையே போயிடுச்சு. உடம்பால மட்டும் இல்லடா, அவ மனசளவுலயும் நிறைய அடிபட்டிருக்கா. அந்த காயத்துக்கெல்லாம் ஒரே ஒரு மருந்து காலந்தாண்டா. அவளா மனசு மாறி உன்னை ஏத்துக்கிற வரைக்கும் நீ பொறுமையாத்தான் இருக்கணும். அதை விட்டுட்டு தினமும் நீ இப்படி குடிச்சுக்கிட்டு இருந்தா உன் மேல வெறுப்பு தான் மிஞ்சும். நீ பழையபடியே ஆயிட்டேன்னு ஒரே அடியா உன்னை தலைமுடிக்கிடுவா. அதுக்கப்புறம் நான் நினைச்சாலும் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க முடியாது. அப்பா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. கல்யாணம் இல்லாம என்னால இருக்கவே முடியாதுப்பா. தெரியுது இல்ல, அவளோட வாழணும்னு நீ ஆசைப்படுற இல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்கணும். சீ போன்னு ஒரே அடியா உன்னை வெறுக்கிற மாதிரி நீ நடந்துக்காத. இல்லப்பா, இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். டேய், இது பேச்சுல மட்டும் இருக்க கூடாது, செயல்லையும் காட்டணும். இது பாரு, கல்யாணி தொந்தரவு பண்ணாத. அவளை நிம்மதியா யோசிக்க விடு. மோகன் முன்ன மாதிரி இல்ல, நம்ம மேல பாசம் வச்சிருக்கான், நல்லா பார்த்து பண்ற நம்பிக்கை அவளுக்கு வரணும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அது மட்டும் இல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி நீயும் அம்மாவும் நடந்துக்கணும். கண்டிப்பாப்பா. இப்ப நீ வேலை இல்லாம இருக்க இல்லையா?
அதனாலதான் கல்யாணி இல்லையன்ற வேதனை உன்னை பாடா படுத்திக்கிட்டு இருக்கு. மோகன், முதல்ல உனக்கு ஒரு நல்ல வேலையை தேடிக்க. கஷ்டப்படு. எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதி. அப்ப நீ போய் கல்யாணியை கூப்பிடணும்ன்ற அவசியமே இல்ல. கல்யாணியே உன்னை தேடி வருவா. அடிப்படையில கல்யாணி ரொம்ப நல்ல பொண்ணுடா. பாசத்துக்கு கட்டுப்பட்டவ. நீ நிஜமா மாறிட்டேன்னு அவளுக்கு தெரிஞ்சா அவளே உன்னை தேடி வந்துருவா. உன் அம்மாவை எவ்வளவோ மாறிட்டா. கல்யாணி மாறமாட்டாளா? சொல்லு. அப்பா கண்டிப்பா அவ மாறுவாப்பா. அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல? அப்ப குடிக்காத. டேய், வேதனையை மறக்கிறதுக்கு குடிதான் தீர்வுன்னு நினைக்கிறவன் முட்டாள். அதுக்கான தீர்வு என்னன்றதை கண்டுபிடி. நம்ம வாழ்க்கையை நாம தான் சரி பண்ணிக்கணும். அத புரிஞ்சுக்க. கல்யாணி மனசு மாறி இங்க வரப்போ நீ பழையபடி குடிகாரனா இருக்க கூடாது. இல்லப்பா, இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். நல்லா தெரியும், எனக்கு தெரியும். வேதனையில என்ன பண்றதுன்னு தெரியாம நீ குடிச்சிருக்க. ஆனா பிரச்சனைக்கான தீர்வு இது இல்லடா. கல்யாணி ஏன் புருஷன்னு உன்னை பார்த்து பெருமைப்படணும். அதுக்கு அந்த அளவுக்கு நீ வாழ்ந்து காட்டு. அவளாவே உன்னை தேடி வருவா. சரிப்பா. டேய், எந்த ஒரு பிரச்சனையும் எப்பவும் அப்படியே இருக்காது. காலப்போக்கில் அதுவே தானா சரியாயிடும். ஆனா அது வரைக்கும் நாம பொறுமையா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரியுதுப்பா. இப்போ உனக்கு ஒன்னும் புரியாது. முதல்ல போய் படு. என்ன பண்றது எப்படி பண்றதுன்றத அப்புறமா பேசிக்கலாம். நிதானமா நாம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். போ. சொல்லுங்க சார். சிவா, உனக்கு ஒரு புது அசைன்மெண்ட் இருக்கு. நீ ஒரு யங்ஸ்டர்ங்கிறதுனால அதை பண்றதுல உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த விஷயத்துல நீ நியாயம் தர்மம் எதையும் பார்க்க கூடாது. சார், துளசி விஷயத்துல நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன் சார். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். என்ன, நான் சொன்னது புரிஞ்சுதா? உனக்கு இதுல ஓகே தானே? சார், உண்மையா தான் சொல்றீங்களா? அதனால எதுவும் பிரச்சனை வந்துடாதே? வராது சிவா. நீ மினிஸ்டரோட ஆளுன்னு தெரிஞ்சா உன்னை யாரும் டச் கூட பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாம இது யாருக்குமே தெரியாது. துளசியாலையும் சொல்ல முடியாது. வெளியே சொல்லிக்கவே முடியாத அளவுக்கு வேதனை அவளுக்கு உண்டாக்கணும். அதுக்காக தான் இதை பண்றது. இதை பண்றதுல உனக்கு ஒன்றும் பயம் இல்லையே? இல்ல சார், நான் அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டேன். துளசியை படிக்க விடாம டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போ வேற ஒரு பிளான சொல்றீங்க. அதான் டவுட்ல கேட்டேன். எனக்கு இது கூட ஓகே தான். அவளை இப்படி காலி பண்றதுதான் கரெக்ட். அவ திமிரும் மொத்தமா அடங்கிடும். ஓகே சிவா, நான் சொன்னபடி எல்லாத்தையும் பண்ணுங்க. ஓகே சார், நான் அப்புறம் கால் பண்றேன். டேய், யாரா போன்ல? எல்லாம் நம்ம ஃப்ரெண்டு தான். ஓ, அவரா? குட் மார்னிங் சார். உட்காருங்க. ஸ்டூடெண்ட்ஸ், செமஸ்டர் எக்ஸாம் வரப்போகுது. நீங்கெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? அதுக்கு ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? சார், எஸ். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம கிளாஸ்ல எல்லாருமே நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. 4-5 பேர் டிஸ்டிங்ஷன் எடுக்கிற அளவுக்கு பிரைட்டா இருக்காங்க. கொஞ்சம் பேர் வேணா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவாங்க. மத்த எல்லாருமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான்.
இப்படி வேரியேஷன் இருக்கிறதுக்கு காரணம் சில பேரால நல்லா படிக்க முடியுது, சில பேரால தனியா உட்காந்து படிக்க முடியல. அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இதை சரி பண்றதுக்கு ஒரே வழி குரூப் ஸ்டடீஸ் தான் சார். பிரைட்டா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க ஈஸியா பிக்கப் பண்ணிப்பாங்க. ஒன்னா உட்காந்து ஃப்ரெண்ட்லியா படிக்கிறப்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அதிக மார்க் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. குட். இதை நான் அப்பவே சொன்னேன், பட் நீங்க யாருமே ஃபாலோ பண்ணலையே. இனிமே அதை ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கோம் சார். இதுக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் ஒத்துக்கிட்டாங்கன்னா ஸ்டடீஸை இன்னைக்கே கூட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்னப்பா நீங்களா என்ன சொல்றீங்க? குரூப் ஸ்டடி ஓகே தானே உங்களுக்கு? ஓகே சார்.